அதிமுக எம்பி இருக்கார், அவர் இப்போ இடையில இந்த லா விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் பாருங்க. அவர் அழகாக சொன்னார், இது வரைக்கும் ஆதவர்ஜனா போகாத கட்சி இந்த இப்போ வந்து எம்பிக்கெல்லாம் வந்து சப்பக்கட்டு சொல்லி வெக்கமாக இல்லையான்னு தெரில அவங்களுக்குலாம். ஜனநாயக படுகொலை வந்து எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை ஜோதிமணி வைக்கிறார். ஒன்று ஜோதிமணி ரிசைன் பண்ணணும் அவங்க நேர்மையாளராக இருந்தால், இல்லை கட்சி நேர்மையாளராக இருந்தால் எனக்கு எடுத்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். எதிர்கட்சி திமுகவில் போய் சேர்றானா, அறிவு கட்ட மடையர்கள் மடத்தனமாக என்னென்னோ பேசுகிறாங்க. பணமா, வசதியா, அதுவா இதுவான். வாரம் நடத்த வேண்டிய திமுக காரங்க கூட இருந்துட்டு போட்டோம். சட்டம் ஒழுங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? இது அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் எவிடென்ட். அவர் எந்த அளவுக்கு ஒரு கொள்கை இல்லாதவர். விஜய் வெறும் வந்து வணக்கம் பிரதர். வணக்கம். உங்களுடைய பழைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அவர் ஒரு ஹீரோ லெவலுக்கு தான் பேசியிருந்தீங்க ராகுல் காந்தி சார். ஆனால் ராகுல் காந்தி சாரே வந்துட்டு இப்போ விஜயோட ஃபேன் ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. இதை எப்படி பார்க்குறது? இந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில், ஏன்னா இந்த வித்தியாசமான கொஷினை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன். இட்ஸ் ரியலி குட். அது எனக்கு என்னுடைய மனசில் இருப்பதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கூட நான் எடுத்துக்குவேன். தேர்தலுக்கு முந்தைய காலத்திலேயே வந்து ஒரு குழப்பம் வந்தது. திமுக கூட போகிறோமா, நம்ம வந்து ஹீரோ மாதிரி இல்லை. நான் என்னை பொறுத்தவரை கட்சியில் இருந்ததே ஒரே பாலிசி தான். மற்றதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, ஃபேக்ஷனல் பாலிட்டிக்ஸ். நிறைய பேர் சொன்னாங்க ஃப்யூச்சர் இருக்குமா, பணையாளர்கள் மத்தியில் நீ காணாமல் போயிடுவ, உனக்கு மெயினாக ஏதோ ஓரளவுக்கு டெவலப் ஆகலாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து அதெல்லாம் நடக்க தான் செஞ்சுது. சட்டமன்ற தேர்தல்லையே அந்த அசிங்கத்தெல்லாம் செஞ்சாங்க. ஒரு தேர்தல் வாய்ப்புக்கு ஒருத்தன் போனான், ஒரு சாமானியம் போனான் அப்படின்னா அவனை வந்து எவ்வளோ தூரம் வந்து அவமானப்படுத்த முடியுமோ, அது மாதிரி பொருளாதாரத்தை வச்சு எவ்வளோ இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. சொல்லணும்னா நிறைய சொல்லலான்னு வச்சிங்களேன். அந்த இடத்த பற்றி அவ்வளோ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஹீரோ தான் அப்படி மாதிரின்னு நான் எடுத்துகிட்டு போகல. ஒரே விஷயந்தான், ராகுல் காந்தி இருக்கார் அப்படி. இப்படி ஒரு கேள்வி எதிர்கொண்டதில்லை. ஆனால் இந்த பதிலை பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். மற்ற மாநிலங்களில் வந்து பீகாரிலோ மத்திய பிரதேசத்திலோ மாநிலத்தினுடைய தேர்தலுக்கு வரும்போது, தேர்தல் தோல்விகள் வரும் பொழுது அதுக்கு வந்து காரணம் ராகுல் காந்தியினுடைய சில அப்ரோச் தான் அப்படின்னு சொல்கிறப்ப, நமக்கு இருக்கக்கூடிய அதிதீவிர ஒரு அன்பு இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இப்போ நீங்கள் கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2017 ஜெயிக்கிறாங்க. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. இதே மாதிரி தான் இப்போ இருக்கிற சினாரியோ மாதிரி தான். அப்போ வந்து குமாரசாமி கூட சேர்ந்து ஆட்சி அமைக்குது காங்கிரஸ். இதே மாதிரி தான் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ 2018 ஒரு வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட அது அடுத்த வருஷம், ஒரு வருஷம் கழிச்சுன்னா அடுத்த வருஷம் 2018 என்ன ஆகுதுன்னா 17 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க. அந்த ராஜினாமா யாரை பாதிக்குதுன்னா காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சியை பாதிக்குது. அப்போ அந்த இடத்துலையும் சரி, இதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் நடக்கும்போதும் சரி, இவர் ஆட்சிக்கு வந்தது இல்லையா, அப்போ மத்திய பிரதேசத்தில் நடக்கும்போதும் சரி, இன்ன பிற மாநிலங்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ராகுல் காந்திக்கு அதை செய்தது. அப்போ ராகுல் காந்தி கிட்ட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதிர்கட்சி திமுகவில் போய் சேர்றானா, அறிவு கட்ட மடையர்கள் மடத்தனமாக என்னென்னோ பேசுகிறான். பணமா, வசதியா, அதுவா இதுவான். எதிர்கட்சி வேணா போய் சேர்றவனோட அறிவு இருக்காடா அவங்களுக்கு அப்படின்னு. இப்போ நியாயமாக பார்த்தா காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்துருக்குது. அங்கே போய் இருந்தால் எதோ ஒன்று செஞ்சுக்கலாம், வைக்கலான்னு போகலாம். அது வந்து என் அண்ணன் திருமாவளவன் சொன்ன மாதிரி என் தலைமையில் இருக்கும் அந்த பொருளுக்கு சமமாக கருதுகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய எண்ண ஓட்டம் என்னென்னு. எனக்கு வந்து பியாண்ட் எலக்டோரல் விக்ட்ரிஸ் அவருடைய அந்த ஜென்டில்மேன்னஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ஜென்யூன்னஸ் இருக்குல்ல, அதை தான் நான் பார்த்தேன். அப்போ அவர்லாம் சொல்லுவார், என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜனநாயக படுகொலையை செஞ்சு தான் நான் அதிகாரத்தில் நிலைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அவருடைய டைலாக்ஸு. அவரை நான் அதிகமாக பார்த்த ஜனநாயக் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 2 காரணம் சொன்னோம் உங்களுக்கு. ஒன்று, பிற மாநிலங்களில் ராகுல் காந்தியுடைய அப்ரோச் தான் இந்த தோல்விக்கு காரணம்னு சொல்லும் பொழுது அதை ஜட்ஜ் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. இந்த மாநிலத்தில் இப்போ நமக்கு நடக்கிறப்ப தேர்தலுக்கு முன்னால் வந்து இந்த திமுகவோட கூட்டணியாக அவங்க கூட்டணி எதையாவது ஒன்று தெளிவாக பண்ணியிருக்கணும். தெளிவாக ஓரளவு அப்போவே பேச்சு வந்தது. நான் நேரடியாகவே அதில் இழுத்து வரப்பட்டேன். நான் தலையிட முடியாது, அவ்வளோ பெரிய லீடர் கிடையாது நான்.
ஆனால் நான் அது நேரடியாக இழுத்து வரப்பட்டேன் அதில். எப்படின்னா, நீ என் வாய்ஸ் வந்து பெருசாக கேட்குது அப்படிங்கிறதுனால நீ பேசாத, அல்லது வந்து நான் மட்டும் தனியாக பேசுகிறேன், பெருசாக கேட்குதுன்னா கூட அது சிக்கலாக போயிடுவீங்களேன். தனியாக பேசுகிறேன், ஏன் நம்ம ஏன் ஏற்று பேசுகிறோம் அப்படின்னா, இஸ் நாட் தட் ஸ்ட்ராங். வாயில் வடை சுடுறாரு, களத்துலேயோ ஒரு அறிக்கையிலேயோ கூட வந்து பாசிசத்தை எதிர்க்கிறதுல அவருடைய ஒரு பங்களிப்பை நம்ம பார்க்கல. மாறாக பாசிசமாக பாயாசமாக அப்படின்னு பாசிசத்தை பீலிட்டில் பண்ணி அது ஒரு ஒன்றில்லாத விஷயத்தை யாரோ போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அவர் பண்ணுறப்ப, அதை நம்ம எதிர்த்து பேசுகிறப்ப எனக்கு வந்து கட்சியுடைய மேலிடத்திலிருந்து எதிர்ப்பு குரல் வருகிறது. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு கேட்டால் ராகுல் காந்தி ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லப்படுது. இங்கேருந்து எனக்கு அந்த டிக்ளைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேரடியாக நான் சந்திக்கிறேன். பீகாரில் வந்து கடைசி வரைக்கும் தேஜஸ்வி யாதவை வந்து முதல்வர் இவர் தான் அறிவிக்காமல் இருந்ததும், இதெல்லாம் வந்து பீகார் தோல்வி எப்போ விவாதத்தில் உட்காரும்போது எவ்வளோ நம்ம வந்து டைட்டாக நின்று பேசியிருக்கிறோம். அதனால் என்னையா அப்படி இல்லையா அப்படி இல்லையா, ஏன்னா அப்போது வந்து கட்சி சொல்வது என்னமோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும், தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அது மட்டும் தான் நமக்கு தெரியும். உறுதியாக நம்பணும். எல்லாத்தையும் தாண்டி அடுத்த பாயிண்ட் இருக்குல்ல, நான் சொல்ல பாருங்கள், ஜனநாயக படுகொலையை பாஜக செய்யும், எதிர்த்த திசையிலே வந்து ராகுல் காந்தி நிற்பார், ராகுல் காந்தி செய்கிறது சரியாக இருக்கும், பாதிக்கப்பட்டாலும் அரசியே பறி கொடுத்தாலும் அந்த ஒரு ஜென்யூன்னஸில் வந்து ராகுல் காந்தி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் இருந்துச்சு. இந்த 2 ஆஸ்பெக்ட், தேர்தல் தோல்விகளுக்கு வந்து ராகுல் காந்தியுடைய அணுகுமுறை தான் காரணம் என்பதையும் நமக்கு வந்து அது ஏற்க முடியாமல் இருந்தது காரணம் அது வேறு வேறு மாநிலங்களில் நடந்த போது ஒன்று. இரண்டாவது, என்ன ஆனாலும் ராகுல் காந்தி ஜனநாயக படுகொலைக்கு துணை போக மாட்டார், அவர் தான் பாதிப்பாக உள்ளாவாரே தவிர வெற்றி தோல்வியை தாண்டி அப்படி. இந்த 2மே உடஞ்சிது. இந்த 2மே எப்படி உடஞ்சிது, நானே பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் சொன்னேன், நானே பார்க்குறேன். தேர்தலுக்கு முன்னால் ஒரு பெரிய குழப்பம் வருது. கொள்கைக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு நபர் விஜய். அதை நான் அப்போ சொல்லும் போது எவனும் நம்பலை. இந்த இப்போ வந்து எம்பிக்கெல்லாம் வந்து சப்பக்கட்டு சொல்லி திமுக வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது, இந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போ தான் பேட்டி வாழ்க்கையில் முறை கேட்குறேன். அதை சரி பண்ணுறதுக்கு வந்து விஜய்க்கு நேரம் எடுக்கும் அப்படின்னு ஒரு எம்பி பேசுகிறார். இப்படியெல்லாம் காங்கிரஸ் எந்த காலத்துலையாவது யாருக்காவது முட்டு கொடுத்துருக்குதா? அப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த மாதிரி அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இட் இஸ் எவிடென்ட். அவர் எந்த அளவுக்கு ஒரு கொள்கை இல்லாதவர் விஜய், வெறும் வந்து திரை கவர்ச்சியால் மட்டுமே ஆள வந்து விட்டார். தொடர்ந்து வண்டி ஏற்றி கொன்னதை நம்ம பேசினா அது சம்மந்தப்பட்ட டிஎம்கே இருந்துட்டு போட்டோம், அதுக்காக டிஎம்கே காரன் வந்து தப்பு பண்ணுறதை வந்து டிஎம்கே காரன் பொறுப்பெடுத்துக்க முடியுமா? கவர்மெண்ட்டு தானே இப்போ முடிவு பண்ணோம். கிரிமினல் பனிஷ்மெண்ட் வந்து யார் தருவா? கவர்மெண்ட் தான் தருவான். வாரம் நடத்த வேண்டிய திமுக காரன் கூட இருந்துட்டு போட்டோம். சட்டம் ஒழுங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய யாருடைய பொறுப்பு? வேணுன்ட்டு அவன் பண்ணுறானா? கிளாஷ் ஆயிடுச்சு, சிக்கலாகி போச்சு. அப்போ கம்மிங் டு த பாயிண்ட், ஒரு நிர்வாகத்தை செய்ய தெரியல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தெரியல, பாசிசத்தை எதிர்த்து நிற்க தெரியல, பக்ரீத் போன்ற பிற நாட்களில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் கப்சிப்புன்னு ஆயிட்டானுங்க எல்லாருமே. அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் கூட வாய் திறக்கவில்லை, முஸ்லீம் லீக் வாய் திறக்கவில்லை, வன்னியரசு வாய் திறக்கவில்லை, யாருமே வாய் திறக்கலை. இதெல்லாம் முன்கூட்டியே தான் நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம மட்டும் இல்லை, அண்ணன் திருமாவளவன் இதை விட நல்லாவே கூட சொல்லிட்டு வந்தார். இன்னும் பல வார்த்தைகளை சொல்லியும் கூட அவரை வர்ணித்தார். இப்படியெல்லாம் இருக்கும்போது பல மாநிலங்களில் தேர்தல் தோல்விக்கு ராகுல் காந்தி தான் காரணமாக இருந்தார் என்பதை என் மாநிலத்தில் நடந்தபோது நான் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, கர்நாடகா உட்பட பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக படுகொலை செய்யும், அதை காங்கிரஸ் எதிர்க்கும். அவன் என்ன பண்ணான்? 17 எம்எல்ஏவை வேலைக்கு வாங்கினான். அவனுங்க ரிசைன் பண்ணாங்க, ஆட்சி பறி போச்சு. இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. எதுக்கு போனாங்க? அந்த மாதிரி இந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸு ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேபிக்கு போய் உறுப்பினராக சேர்றது தப்புன்ட்டு போனாங்க. அதே தப்பை விஜய் செய்கிறார், அதை ராகுல் காந்தி ஏற்கிறார். இதை விட ஒரு அசிங்கம் என்ன இருக்க முடியும்? அதை ராகுல் காந்தியின் கட்சி நியாயம் என்று சொல்கிறது. ஐரனி டு இட்ஸ் கோர், ராகுல் காந்தி கட்சியினுடைய ஒரு எம்பி வந்து இந்த ஆட்சியை, இப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை சும்மானா ஒரு ஜோக் பண்ணிக்கிறாங்க. ஒரு எம்பி மாற்றி பேசுவாங்களாம், ஒரு எம்பி ஆமான்னு வாங்கலாம். ரிசைன் பண்ணுங்கள் பாஸ். ஒன்று கட்சி, இப்போ நாங்கள் பண்ணுறோம்ல, இல்லை எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, எப்போ சாப்பிட்னா நடவடிக்கை எடுத்துருவீங்க. ஏன் ஒரு எம்பி பேசுகிறாங்களே இந்த மாதிரி ஜனநாயக படுகொலை இதை காங்கிரஸ் ஏற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அது? ஜனநாயக படுகொலை வந்து எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை ஜோதிமணி வைக்கிறார். ஒன்று ஜோதிமணி ரிசைன் பண்ணணும் அவங்க நேர்மையாளராக இருந்தால், இல்லை கட்சி நேர்மையாளராக இருந்தால் எனக்கு எடுத்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். 2மே நடக்காத போது இன்னும் ராகுல் காந்தி நேர்மையானவர் நான் நம்பிட்டு இருந்தால் என்னோட முட்டா பையனாக இருக்க முடியும். இதுதான் அதோடைய பதில். ஸ்டேஜில் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசும்போது நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு. நீங்கள் அப்போவே வந்து இதுக்குண்டான ஒரு முடிவுகளோ அல்லது இந்த மாதிரியான ஒரு கட்சி மாறுறதோ நடந்திருந்தால் ஒரு விமர்சனம் வந்திருக்காதோ உங்கள் மேலே? திமுக கூட்டணி இல்லைங்க இருக்கிறோம், நான் கட்சி மாறி போனால் எனக்கு சேர்க்க மாட்டாங்க திமுகவில். பட் அங்கே ஸ்டாலின் ஐயாவுடைய பேரையே மென்ஷன் பண்ணாமல் அவர் பேசிட்டு போகிறாருங்கிறது ஒரு விமர்சன பார்வையாக வைக்கப்பட்டதில்லை. உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? பொன்னேரில் பேசலை, நான் அதை மொழிபெயர்ப்பு பண்ணேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உடனே சோளிங்கரில் சொல்லிட்டார். அது ஒரு மிஸ்டேக்குங்கிற மாதிரி அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இல்லை இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. எனக்கு ஹை டைம் எப்போ வருதுன்னா, தேர்தல் முடிவு பேர் இப்படி ஓடுறாங்கல்ல, அங்கே தானே வருது ஹை டைம் முடிவு. அங்கே தான் இல்லைன்னா
சார் காங்கிரஸே நம்ம தேர்ந்தெடுத்ததில் அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. இதே மாதிரி தான் நான் சேரும்போது ஒரு மாநிலத்தில் அல்லது 2 மாநிலத்தில் மொத்தத்தில் ஆட்சியிலே இருக்குது காங்கிரஸ். இப்போயாவது ஒரு 4 மாநிலத்துக்கிட்ட வந்துருச்சு. அப்படி இருந்தும் நம்ம சேர்ந்ததுக்கு காரணம் வந்து ஏதோ அதிகாரம் கொடுப்பாங்க, பதவி கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம எதிர்த்து பேசுகிறப்ப கட்சிக்குள்ளே இருந்து இப்படி பேசினா வந்து திடீர்னு சிக்கல் நெருக்கடிலாம் வரும் பிஜேபி கிட்டே இருந்துன்னு சொன்னவெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். சரியா? இதெல்லாம் வந்து உச்சம், நகைமுறையினுடைய உச்சம் அதெல்லாம். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய எண்ணத்தோட குறிக்கோளோடு வரணும். தலைவர் ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட குறிக்கோளோடு வர்றோம். இந்த ஓடினாங்களே இந்த ஆட்டம் நடக்கிற வரைக்கும் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்கிறோம். சரி, தோல்வி வந்துருச்சு, எல்லாரும் அதை பார்ப்பாங்கன்னா திரும்பி கூட பார்க்காம ஓடி போய் விஜய் கூட சேர்கிற அளவுக்கு அப்போ தான் என்னுடைய கொஷின் வச்சேன் நான், ராகுல் காந்தி என்ன விஜய் ரசிகராகி விட்டாரா அப்படி. அதனால தான் அந்த முடிவு. இல்லைன்னா அப்படி முன்கூட்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களை சேர்க்க மாட்டாங்க திமுக முதல்ல. அப்படி போனால் கூட எனக்கு நான் முடிவு எடுக்கிறது இருக்கு, நான் அப்படி முடிவு எடுக்க முடியாது, நான் எடுக்கலை, எடுக்க மாட்டேன். நான் ஒரு கட்சியில் விசுவாசமாக பயணிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன ஆதவர்ஜுனாவா சிடிஆர் நிர்மல்குமாரா 1.5 வருஷத்தில் 3 கட்சி 5 கட்சி தாவறதுக்கு சும்மானா ஒரு ஃபேக் நியூஸை போட்டு என் பேர் தலையில் கட்டி வச்சு நிறைய கட்சிகள் அப்போ அப்படி அது உண்மையும் கிடையாது. அது ஒரே ஒரு கட்சியில் இருந்திருக்கீங்க. டிவிகேல இருந்திருக்கேன். ப்ராப்பர் கட்சின்னு பார்த்தா ஓஜி டிவி அதுதான் காங்கிரஸ், அவ்வளோதான். மற்றதெல்லாம் அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகளில் அது போவோம், ஜமாத்துகள் பயான் பண்ணுவோம், போவோம் வருவோம். அதிமுக எம்பி இருக்கார், அவர் இப்போ இடையில இந்த லா விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் பாருங்கள். அவர் அழகாக சொன்னார், இது வரைக்கும் ஆதவர்ஜனா போகாத கட்சி காக்ரோச் தான் அப்படின்னாரு. இதுதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய நீண்ட பயணத்துக்கு தயாராகி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். அப்போ இப்போ கூட அது பிடிக்கலன்னு மாறி போகிறத கேள்வி கேட்குறது ஒரு பக்கம் வச்சுருவோம். கேட்ட கேள்விக்கு பதில் வேண்டிய இல்லையா, அது அப்படியே தானே இருக்குது. என்ன வாதியாரே உனக்குன்னு கொடுத்த ஆட்டம் அப்படியே இருக்குங்கிற மாதிரி உங்களுக்குன்னு கேட்ட கேள்வி அப்படியே தானடா இருக்குது. ஆனால் பதில் சொல்கிறீங்களா, பதில் வேணாவது சொல்கிறீங்களா, ஏன்டா போனீங்கன்னா அர்த்தம் இல்லாமல் வளர்றானுங்க. அதிகாரத்தில் பங்கு கிடைச்சது அது நீ கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி தெரியாத அவன் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க சார். ஆனால் பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட்டை பார்க்க முடியாது உங்களால். எப்படி வந்துடும் பிஜேபி? நீங்கள் ஆல்ரெடி அவர் வந்து பிஜேபியோட கைகுலின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படி ஒரு ஃபேஸ் தான் நீங்கள் அவங்களுக்கு வைக்கிறீங்கன்ற போது, இப்போ விஜய் சாரோட காங்கிரஸ் சேரும்போது அப்படி ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா அவர் கட்சியோட கூட்டணியில் இருக்கும்போது? கம்யூனிஸ்ட் எப்படி போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படி கொடுத்துட்டு போங்க. அவர் ஒரு ப்ராக்சி பிஜேபின்னு பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் அவர் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் அவருடைய பாஸ்ட் எரர்ஸ்ன்னு காட்டுறதுக்கு இருக்கவே கூடாது நியாயமாக. 2.5 வருஷங்கிறது ரொம்ப ஷார்ட் அரசியலில் என்ட்ரியில். அந்த 2.5 வருஷத்தில் அவருக்கு பாஸ்ட் எரர்ஸ்னு இருக்கவே கூடாது. அதில் ஒரு 30 எரர் வச்சுருக்கார். திருப்பரங்குன்றம் கோர் இஷ்யூ ஸ்டேட்டில் அதில் கருத்தே சொல்லாத ஒரு தலைவராக அவர் இருந்தார். ஆனால் அதில் கருத்து தெரிவித்து காங்கிரஸ் எவ்வளோ வீரியமாக மதவாத சக்திகளுக்கு எதிராக களமாடுமோ அவ்வளோ வீரியமாக திமுக நின்றது. அவரை விட்டுட்டு இவர்கிட்ட போகிறோமே ஐடியாலஜிக்கலாக ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், அதாவது கவர்னர் ஆட்சி வந்துடும் அப்படின்னா கம்யூனிஸ்ட் மாதிரி வெளியே இருந்து ஆதரவு கொடுத்துருப்போங்க. 2006 to 11 நம்ம டிஎம்கேக்கு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தோம், அப்படி கொடுத்துருப்போங்க. இல்லை அதிகாரத்தில் பங்கு இருந்தால் தான் கட்சி வளர்க்க முடியும்னா அப்போ 6-11 அதிகாரத்தில் பங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும்போதும் சோனியா காந்தி பயன்படுத்தாத சோனியா காந்திக்கு அது தெரியலையா? அல்லது அதிகாரத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பங்கெடுத்தீர்களோ அங்கெல்லாம் கட்சியை வளர்த்துட்டீங்களா? சோம்பேறிகளுடைய வாதம், ஒப்பேறாதவர்களுடைய வாதம், பணி செய்ய வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும், சிறை செல்ல வேண்டும், போராட்ட களங்களில் புக வேண்டும் என்கின்ற ஆர்வம் இல்லாதவர்களுடைய வாதம் இந்த வெற்று வாதம். அதிகாரத்தில் பங்கெடுத்தால் விஜய் ஃபேன் ஆகிட்டீங்க, ஓடிட்டீங்க, உங்கள்கிட்ட கொள்கைன்னு ஒன்று கிடையாது இனிமேல் தமிழ்நாட்டில். திமுக வந்து கடந்த காலம் கூட்டணி வைக்கலையா? கடந்த காலங்களில் கூட்டணி வச்சது தப்புன்னு அவன் தான் சொல்லிகிட்டு இருக்கானடா. அதுக்கு ஒருவருடைய கடந்த கால தவறு என்பது நிகழ்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கான நியாயமாக அது ஆகுமா? கண்டிப்பாக. அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், யார் முதல்ல விட்டது, அதான் முடிஞ்சு போச்சே. இப்போ அவங்க ரெகுலேட் பண்ணி அவங்கள மாதிரி யாருமே எதிர்க்கலையே. கலைஞர் கூட இவ்வளோ பேசினாரான்னு தெரியல, சனாதனத்தை எதிர்த்து இவ்வளோ தூரம் வந்து உதயநிதி பேசிட்டார். திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது பார்க்கலாம்டா வென்று. நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஆல்ரெடி, நீங்கள் வச்சுருக்கிற ஒரு கூட்டணி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? திருப்பரங்குன்றம் கருத்து சொல்லாத மட்டும் இல்லை, இன்றைக்கி டேட்டில் ஒரு சிறுபான்மைத்துறை அமைச்சர் வழக்குக்கு நாங்கள் மேல்முறையீடு போவோங்கிறாரு. ஏன் தூங்கிட்டு இருந்தாரா இவ்வளோ நாள்? நான் வழக்குக்கு மேல்முறையீடு போகிறீங்கல்ல. ஒரு சமூகம் பதற்றத்தில் நின்றது. ஆங்காங்கே வண்டிகள் எடுத்து வைத்து மாடுகளை பிடித்து கொண்டு போகிறார்கள். வழக்கு தீர்ப்பு வந்த மாத்திரத்தில் முதல்ல எடுத்து அதை வந்து ட்விட்டரில் போட்டு அந்த பதற்றத்தை நான் தான் ஷேர் பண்ணுறேன். என்னமா முட்டு கொடுத்தானுங்கன்றீங்க? என்ன மாதிரி முட்டு? அது இது வரைக்கும் இருந்தது தான், புதுசாக ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் தெரியுமா என்னை பார்த்து கேட்குறான், சட்டம் தெரியுமா அது தெரியுமா. கடைசியில் என்ன ஆச்சு? மாடுகளை ஏற்றிட்டு போய் நான் கோசலையில் விட்றேன்னு ஒருத்தன் போகிறான். உத்தரமேரூர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. 20 ஆண்டுகளாக நான் வந்து கூட்டு குர்பானி பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சிக்கல். தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம்களுக்கு வந்து மாடு இருப்பதிலே சிக்கல். சொல்லப்போனால் அந்த
நீதிமன்ற அந்த தீர்ப்பு வந்து எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மாடுக்கு மட்டும் இல்லை தீர்ப்பின்படி இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு ரெண்டு ஆடு அறுத்தோம், எங்கள் வீட்டு உள்ள கார் ஷெட்டு கிட்ட வச்சு. அந்த தீர்ப்பின்படி அதுவே செல்லாது. அதான் திட்டவட்டமாக அந்த தீர்ப்பு சொல்கிற செய்தி. அந்த தீர்ப்பு அவ்வளோ தெளிவாக இருக்குது. மாடு மட்டும் இல்லை, எதையுமே அதனுடைய டெசிக்னேட்டட் ஸ்பாட்டில் வச்சு தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுது. ஒரு முறையான ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நீங்கள் திருப்பரங்குன்ற அளவுக்கெல்லாம் வில் ஃபேஸ் த கான்செக்வன்சஸ் நீங்கள் நின்று வந்து லட்ச கட்டிட்டுலாம் நிற்க வேணாம். உனக்கு அந்த தகுதியெல்லாம் கூட கிடையாது. அது விடுங்க, ஒரு காங்கிரஸ் விஜய் ரசிகர் ஒருத்தர் இருந்துக்கிட்டு ஸ்மியூல் பண்ணிக்கிட்டு இருந்தார் பாருங்க, ஒருத்தர் அவர் எம்பி ஆகி வச்சுருக்காங்க காங்கிரஸில். சமுதாயம் பதற்றத்தில், பிரச்சனையில், நெருக்கடியில், சிக்கலில் மாட்டி இருக்கும்போது நீங்கள் அப்படி எல்லாருக்கும் மேலே வந்திருக்கணும் சாவகாசமாக. சொன்னால் அதில் பொத்துக்கிட்டு வேறு வருது. காமராஜர் பேர் சொல்கிறது உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்டேன். திரும்பவும் கேட்குறேன், காமராஜர் பேர் சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்குதா? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் இருந்து எதுவுமே வாய் திறக்காமல் இருக்கிறப்ப, கவின் படுகொலைக்கு வாய் திறக்காமல் இருக்கிறப்ப, நடக்கக்கூடிய படுகொலைகளுக்கு வாய் திறக்காது பிஜேபி.